இறை உறவின் அன்பு உள்ளங்களே, இறை இயேசுவின் நாமத்தில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பிப்ரவரி 2ஆம் தேதி ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட புனிதமான நாள். அன்று குழந்தை இயேசுவை பெற்றோரும் சிமியோனும் அன்னாவும் கைகளில் ஏந்தி நின்றனர். அவற்றை நினைவு கூறும் விதமாக இன்று நாம் மெழுகுதிரிகளை ஏந்தி நிற்கின்றோம். நாம் இன்று கைகளில் ஏந்தும் மெழுகுதிரிகள் 3 காலங்களை நினைவிற்கு கொண்டு வருகின்றன. திரி எரிய எரிய அதில் நேற்று மறைகிறது. திரி எரிய எரிய அது புதிய உருவாக்கத்தை தருகின்றது. திரி எரிய எரிய அதை வைத்திருப்பவரின் இருப்பை அவருக்கு நினைவூட்டுகின்றது. இன்றைய நாளை நாம் அர்ப்பணத்தின் நாள் என்றும் கொண்டாடுகிறோம். குறிப்பாக துறவற அர்ப்பணத்தை நினைவு கூறுகிறோம். அர்ப்பணம் செய்யும் ஒருவர் தன் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒரு சேர ஏந்தி நிற்கின்றார். அர்ப்பணம் செய்பவர் வானிலிருந்து குதித்தவர் அல்ல. அவரும் மற்றவர்களைப் போல குழந்தையாக பிறந்து மனித வலுவின்மையால் வளர்ந்தவர். அர்ப்பணம் செய்பவர் தன் அர்ப்பணத்தின் வழியாக தன் வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களின் எதிர்காலத்திற்கு வெளிச்சமாக மாற விரும்புகிறார். இன்றைய நற்செய்தியில் சிமியோன் வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தார். மேலும் சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றியவுடன் பரவசம் அடைந்து இவர் கடவுளின் மகன், அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று உணர்ந்து கொள்கிறார். எதிர்பார்ப்பும் கடவுளை உணர்ந்து கொண்ட மனநிலையும் நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். நாம் நம் அன்றாட வாழ்வில் பல தேவைகளையும் பல எதிர்பார்ப்புகளோடும் நற்கருணை ஆண்டவரை சந்திக்க செல்கிறோம். அதோடு தினமும் நாம் திருப்பலியில் நற்கருணை ஆண்டவரை நம் கரங்களில் பெறுகின்றோம். நாம் பெற்றவுடன் இவரே நம் ஆண்டவர், நம்மை மீட்க வந்தவர், நம் பாவங்களை போக்குபவர் என்று உணர்ந்ததுண்டா? சிந்திப்போம். நம் ஆண்டவர் இயேசுதான் அர்ப்பண வாழ்வின் முன்னோடி மற்றும் அர்ப்பண வாழ்விற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்புனிதமான அர்ப்பண வாழ்வை தேர்ந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்காகவும் இறைவேண்டல் செய்வோம். நாமும் நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். அர்ப்பண வாழ்வில் நிலைத்து வாழ வரம் வேண்டுவோம்.